ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், புடலங்காய் கட் பண்ணி மஞ்சள்தூள் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் நம்ம செய்ய போகிறது. இப்போ வாங்க பார்ப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. பொரியலுக்கு உளுந்து போட்டிங்கன்னா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிய விடுங்க. வெட்டி வச்சுக்கோம் இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டுடுறோம். நல்லா பொரிஞ்சிச்சு போட்டாச்சு. ஏற்கனவே உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா புடலங்காய் உப்பு நிறைய இருக்கும். தேங்காய் துருவல் ரெடியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். வாங்க இப்போ பார்க்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ட்ரையாக வதக்குனீங்கன்னா தான் எந்த பொரியலுமே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே மஞ்சள்தூள் உப்பு போட்டு பெசரி ஊற வச்சுருந்தேன் புடலங்காய் வெட்டி. அப்போ தான் அதில் உள்ள அந்த சொனையெல்லாம் வரும். அதான் உள்ள விதையோட வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லையா, பஞ்சு மாதிரி, அதெல்லாம் வெளியே வந்துடும். அப்படியும் போட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அவங்க சாப்பிடும்போதே ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்காம போயிடும். தண்ணி ஊற்றிலாம் நீங்கள் வேக வைக்கக்கூடாது. ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிடக்கூடாது. அந்த புடலங்காயில் உள்ள தண்ணியிலே காய் நல்லா வெந்துடும். இப்போ காயை சிம்மில் போட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன். தட்டு போட்டு மூடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திறந்து பார்ப்போமா காய் வெந்திருக்கான்னு. இன்னும் 5 நிமிஷம் வேகணும். இந்த புடலங்க எண்ணெயில் வேக வைக்கிறதுனால லேட்டாக தான் ஆகும். இப்போ சாம்பாருக்கு தொட்டுக்கிற மாதிரி நான் செய்கிறேன். அதனால் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். காரக்குழம்பு அது மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா காஞ்ச மிளகா மட்டும் போட்டு தாளிச்சிட்டு இறக்கலாம், தேங்காய் போட்டு. இப்போ சாம்பாருக்கு ரசத்துக்கெலாம் சாப்பிட்றதுனால எங்கள் பொண்ணு இதிலே சாதம் பிசைஞ்சு சாப்பிடுவான். அதனால நான் சாம்பார் பொடி கொஞ்சம் போடுவேன். தேவையான அளவு உங்களுக்கு உப்பு வேணும்னா மறுபடியும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். புடலங்காய் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா அது நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதில்ல. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காய் வெந்துச்சா பார்ப்போமா? காய் சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம காயை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் போட்டு எப்போதுமே செய்யுங்க பொரியல்லாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் இப்போ தேங்காய் துருவல் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை கிளறி விட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். எப்போதுமே தேங்காய் போட்டு ரொம்ப நேரமும் கிளறிட்டு இருக்கக்கூடாது. உடனேவும் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா உடனே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க.
நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த தேங்காய் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்மெல்லு வராது அவ்வளோ சீக்கிரம். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம், சாம்பார் இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து காரக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் லைட்டாக தான் போடுவேன் மிளகாத்தூள். அதனால் நீங்கள் மிளகாத்தூள் வாசனை வருதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க. வேணும்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வேண்டான்னாலும் நான் மிளகாத்தூள் லைட்டாக போடுவேன். போட்டால் தான் என் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இங்கே பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.